ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், ஒரே ஒரு மகன் இறந்து போனார். அந்த மனுஷர் மகனை தூக்கிட்டு கையில வச்சு எல்லாரும் நிந்தித்தாங்க. ஓடி ஓடி ஆண்டவருக்கு சேவை செஞ்சானே. அவர் செத்த மகனை கையில் எடுத்துட்டு பாடினார், துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தார். சந்தோஷத்தோடு அது வாங்கி அல்லேலூயா பாடிடும். ஆமென். உலகமே என்ன ஊழியம் பண்றாரு? சொந்த மகன் இயேசு கிறிஸ்து அப்படித்தானே சொன்னார்கள், நீ ராஜாவானால் இறங்கி வாரும். உலகமே நிந்தித்தது. அவரு ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா ஒன்னும் புரியலையே, பிள்ளை தவறி போச்சே. அந்த கடுகளவு எண்ணம் கூட வரல. அவர் எடுத்து உடனே பாடினார். ஒரு சனத்தை சேர்ந்து பாடுமா? துக்கத்தின்றே பானபாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தால் சந்தோஷத்தோடு அது வாங்கி அல்லேலூயா பாடிடும் ஞான். இயேசு நல்லவர். துக்கத்தின்றே பானபாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தால், துக்கத்தின்றே பானபாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தால் சந்தோஷத்தோடு வாங்கி அல்லேலூயா பாடிடும் ஞான். பாடுவோம். சந்தோஷத்தோடு வாங்கி அல்லேலூயா பாடிடும் ஞான். தோஷமாயி தோணுமென்னோர் என்றேதாதன் செய்கையில்லா, தோஷமாயி தோணுமென்னோர் என்றேதாதன் செய்கையில்லா, என்னை அவன் அடிச்சாலும் கைத்தட்டி பாடுங்க. அவன் என்னை ஸ்நேகிக்குன்னோ, என்னை அவன் அடிச்சாலும் அவன் என்னை ஸ்நேகிக்கும்.